ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9, 5 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம் தான். பிகினர்ஸ் கூட போட முடியும். எந்த கஷ்டமும் இல்லை, எந்த சிக்கும் இல்லை. ஒரு சின்ன ரங்கோலி. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? 9, 8, 7, 6, 5 எடப்புள்ளி வச்சுருக்கேன். இப்போ நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். சுற்றி 6 புள்ளி இருக்குல்ல, இது கோடு போட்டு ஜாயின் பண்ணிப்போம். இப்போ இதை நேராக கீழே ஒரு புள்ளி இருக்குல்ல, அதோட இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு பூ மாதிரி உள்ள ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் போடலாம். இதுக்கு இடையில சின்ன சின்ன கோடு போட்டுக்கலாம். அதை சுற்றி ஒரு ரவுண்டு. இதுக்கு பக்கத்துலேயே இதே போல் இன்னும் ஒரு கோடு ஜாயின் பண்ணாமல் 2 பக்கமும் போடுறோம். இப்போது இந்த 5 புள்ளி இருக்குல்ல எல்லா பக்கமும், இதில் இந்த நடுவில் இருக்கிற 3 புள்ளியை நேர்கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நேராக 2 கோடு இருக்குல்ல, கிராஸாக 2 புள்ளி இருக்குல்ல, அதை இப்படி வி மாதிரி போட்டுக்கலாம். இதே போல் 6 பக்கமும் 3 புள்ளியையும் ஒரு கோடு போட்டுக்கிட்டு இந்த 2 புள்ளியையும் ஒரு வி மாதிரி அதில் சேர்த்து போடுறோம். 3 புள்ளியிலையும் ஒரு கோடு, இந்த 2 புள்ளியிலையும் வி மாதிரி ஒரு ஷேப். இப்போ இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நடுவில் இந்த புள்ளி இருக்குல்ல, 3 புள்ளியில் இந்த நடு புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இப்போது இங்கேருந்து இந்த 2 பக்கமும் கோடுகள் போட போகிறோம். இங்கேருந்து இப்படி வருது, இதுலேருந்து இப்படி ஒன்று, அதே போல் இங்கேருந்து இப்படி ஒன்று, இங்கேருந்து இப்படி ஒன்று, இதே போல் 6 பக்கமும்.
இது இந்த பக்கம் பார்த்ததாகவும் இது இப்படி பார்க்குறதாகவும் இருக்குது. இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். இதுக்கு இடையில் ஒரு சின்ன சின்ன கோடு. இப்போது இந்த 2 பக்கமும் 2 புள்ளி இருக்குல்ல, இதை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 புள்ளி இருக்குல்ல, 3 புள்ளி தானே நம்ம கோடா போட்டோம். இந்த எண்டுலேருந்து இந்த நடுவுலேருந்து ஒரு சின்ன இப்படி ஒரு டிசைன் போட்டுக்கலாம். நடு புள்ளியிலேருந்து இப்போ இந்த பக்க புள்ளியிலேருந்தும் இந்த பக்க புள்ளியிலேருந்தும் 2 வளைவு கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த எண்டில் ஒரு ரவுண்டு. இடத்துக்கு தக்கபடி, நம்மளோட கற்பனைக்கு தக்கபடி இதையும் இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் நம்ம போட்டுக்க முடியும். போட போட நமக்கு அது பழக்கம் வந்துடும். ரொம்ப ஈஸியான கோலம் தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.